ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட ஹைதராபாத் மாணவர்களில் இன்னும் 20 பேரை தேடும் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது. ஹைதராபாத்தில் உள்ள பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் 60 பேர் ஹிமாச்சல பிரதேசத்துக்கு சுற்றுலா சென்றனர். ஞாயிறன்று அங்குள்ள பீஸ் ஆற்றின் கரையில் நின்று புகைப்படம் எடுத்தபோது அருகிலுள்ள நீர்மின் நிலையத்தின் அணை மதகுகள் முன்னெச்சரிக்கை அறிவிப்பின்றி திறந்துவிடப்பட்டதால் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் 25 பேர் அடித்துச் செல்லப்பட்டனர். திங்களன்று 3 மாணவிகள் உள்ளிட்ட 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. இவ்விபத்தில் உயிர் தப்பிய 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுடன் மீட்கப்பட்ட 4 பேரின் சடலங்களுடன் திங்களன்றே விமானம் மூலம் ஹைதராபாத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவம் நடந்த இடத்தில் 3வது நாளாக செவ்வாயன்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்தன. அப்போது மேலும் ஒரு மாணவனின் உடல் மீட்கப்பட்டது. இன்னும் 19 மாணவ மாணவிகள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டி ஆகியோரது உடல்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ராணுவம், தேசிய பேரிடர் மேலாண்மை படை, தீயணைப்பு படை உள்ளிட்டவற்றைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் படகுகள், கட்டுமரங்களில் தேடுகின்றனர். பேரிடர் மேலாண்மை படை நீச்சல் வீரர்களுடன் உள்ளூர் நீச்சல் வீரர்கள், கட்டுமரக்காரர்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பலரது பெற்றோர்கள் இமாச்சல பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்துள்ளனர். இதனிடையே இந்த விவகாரத்தை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றம் சம்பவம் குறித்த விசாரணை அறிக்கையை வரும் திங்கட்கிழமைக்குள் தாக்கல் செய்ய மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது.